போங்க. தனமா, நான் எதுவும் வேண்டாம், எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்கன்னு சத்தம் போடதான் செஞ்சேன். டெக்லஸ் மாமாவும் பூர்ணியும் சேர்ந்துதான். எனக்கு தெரியும் தனமா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சார், நான் காலையில சொன்னதுதான் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதுக்கு ஒரே காரணம் நிலாதான். நான் காலம் முழுக்க நிலாவுக்கு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர. புரியுது தனமா, உங்களை கேட்காம உங்க சம்மதம் இல்லாம இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்க தூங்குங்க தனமா, நான் வழக்கம் போல வெளியே படுத்துக்கிறேன். ஏய், இடி இடிக்குது, போய் பாரு. இடியப்பா, இந்த வாரம் கதவை உடைச்சிடாத. என்ன என்னாச்சு மாப்ள? லேய், நீ இப்ப எதுக்கு வெளியே வர? நான் வெளியே தூங்கிக்கிறேன் மாமா, நீ வந்து படு வா. எதுக்கு வெளியே வந்தா? லேய், என்னாச்சு பூர்ணி? நீ அங்கெல்லாம் போக கூடாது. நான் அங்கதான் போவேன். அங்கெல்லாம் போக கூடாது. பூர்ணி, அவளை விடு, போய் தூங்கட்டும். நீ போய் தூங்குமா. நீ என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீ போய் தூங்கு. நீ படு மாமா. தூங்கு. தனமா, நிலா, தூங்கலையா நீ? இனிமே நான் உங்க கூட தான் தூங்குவேன். நானும் இங்கேயே படுத்துக்கிட்டுமா? சரி நிலா. என்ன தனமா, பெட்ரூம் ஃபுல்லா ஃப்ளவரா இருக்கு. உனக்கு ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, அதனாலதான். ஆனா இத்தனை நாள் இப்படி பண்ணது இல்லையே. இன்னைக்கு பண்ணிருக்காங்க. நீ தூங்குறியா? சரி, நான் உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோ. எனக்கு கதை சொல்வீங்களா? சொல்றேன், படு.
என்னது காலங்காத்தால யாருமே இல்லாம இருக்காங்க. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங்ண்ணா. கடைக்கு போயிருக்கேன். பாத்ரூம் பின்னாடி இருக்கு, போங்க. ஓ. ஆ ஆ. பால் பொங்கிட்டு இருக்கு. யாரையுமே இங்க காணோம். எங்க போனாங்க? நிறுத்தடி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் அடுப்படிக்குள்ள வர சொன்னது? இல்லங்கம்மா, யதார்த்தமா வந்து பாக்குறப்போ பால் பொங்கிட்டு இருந்துச்சு. அதான் வேகமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண. அப்புறம் காஃபி தூள் டம்ளர்லாம் எடுத்து வச்சதுனால காஃபி போடுறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுதான். இத பார், இது என்னோட அடுப்படி. இதுக்குள்ள தேவையில்லாம வரது, கண்டதை எடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த கிச்சனுக்குள்ள வரதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், வெளியில போ. இன்னொரு தடவை என் அடுப்படிக்குள்ள நீ வந்த, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுடும், சொல்லிட்டேன். காஃபி போடுறாளாம், காஃபி. இன்னைக்கு காஃபி போடுவா, நாளைக்கு பிரியாணி பண்றேன்பா. இப்படி என்னத்தை பண்ணி என் புள்ளைய மயக்கினாலோ தெரியல. நீ சமைச்சு நான் உட்காந்து திங்கிறதா? அது மட்டும் என்னைக்கும் நடக்காதுடி. காப்பி, ஆமா காப்பி.